டிவில இப்ப கூட வசீகரா பாட்டு வந்தாலே ஒரு மாரி மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு சேனல திருப்புற நம்ம சமூகத்தோட முன்னோரா இருந்த வாத்ஸ்யாயனர் அப்படிங்கிறவர் தாங்க இந்த காமசூத்ரா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில தேவைப்படுறது 3 விஷயங்கள். தர்மம், அர்த்தம், காமம். தர்மம் அப்படிங்கிறது நியாயத்தின்படி நடக்கிறது. அர்த்தம் அப்படிங்கிறது வந்து பொருளீற்றது, பொருட்கள பெருக்கிறது, சுருக்கமா சொன்னா பணம் சம்பாதிக்கிறது. காமம் அப்படிங்கிறது ஒரு ஆண் தனக்கு பிடிச்ச ஒரு ஆப்ஜெக்ட்ட தேடி பிடிச்சு என்ஜாய் பண்றது. யூ ஹியர் தட் ரைட். இந்த புத்தகம் நெடுகிலுமே வந்து பெண்கள 2 வார்த்தைய வச்சு தாங்க வர்ணிச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து ஆப்ஜெக்ட், இன்னொன்னு வந்து அனிமல். சாதா அனிமல் இல்ல, மோனோகேமஸ் அனிமல். அதாவது ஒரு ஆணுக்கு மட்டுமே விதிக்கப்பட்ட ஒரு அனிமல் தான் பெண்ணு. சரி, இப்ப முதல்ல வந்து எப்படிப்பட்ட பெண்கள வந்து அந்த ஆண் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு லிஸ்ட்டே இருக்குங்க. இந்த பெண் வந்து அப்பர் காஸ்ட் பெண்கள வந்து ஆண்கள் என்ஜாய் பண்ணக்கூடாதுங்க. அப்பர் காஸ்ட் பெண்கள் அப்படிங்கிறப்ப, அந்த பெண்களுக்கு அவங்களுடைய விருப்பம் தான் ரொம்ப முக்கியம். ஆனா லோவர் காஸ்ட் பெண்கள் அப்படிங்கிறப்ப, ஆண்கள் டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த லிஸ்ட்ல வந்து முதல்ல இருக்கிறது, எந்த மாதிரி பெண்கள பார்க்கலாம் அப்படின்னா, கதவு கிட்ட நிக்கிற பெண்கள பார்க்கலாம், ஜன்னல் கிட்ட நிக்கிற பெண்கள பார்க்கலாம். அதோட நெறைய தம்பிகள் இருக்கிற பெண்கள பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்க பெண்கள பார்க்கலாம். ஓரளவு ஆவரேஜா இருக்கிற பெண்களையும் அவங்க வந்து பார்க்கலாம். ஒரு பொண்ணுக்கு வந்து சாதாரணமா ஒரு பொண்ணு உங்கள வந்து இப்படி நிமிர்ந்து பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். காட் இட். அந்த பொண்ண நீங்க டெஃபினட்டாவே வந்து ஆண்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இப்ப எந்த மாதிரி பெண்கள வந்து ஆண்கள் என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்னா, ரொம்ப கருப்பா இருக்கக்கூடாது, ரொம்ப சிவப்பா இருக்கக்கூடாது. ரொம்ப ஒல்லியா இருக்கக்கூடாது, ரொம்ப குண்டா இருக்கக்கூடாது. நெறைய வேர்க்கக்கூடாது. அதிகமா வந்து இருமல், தும்மல் எல்லாம் வரக்கூடாது. அடிக்கடி வந்து உடல்நலக் குறைவுகள் வந்து வரக்கூடாது. பிகாஸ் பெண் இஸ் ஈக்வல் டூ தெய்வம். அப்புறம் வந்து பிரஸ்ட் வந்து சின்னதா, ரவுண்டடா இல்லாத பெண்கள வந்து நீங்க விரும்பக்கூடாது. நீங்க என்ஜாய் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி வந்து ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட்டே போயிருக்கு ஆக்சுவலி. நான் சொன்னது வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான். இப்படிப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ தான் வந்து ஒரு ஆண் வந்து தேடி புடிச்சு என்ஜாய் பண்ணணும். இப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஆண வந்து தெரியாம இப்படி பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆணுக்கு அந்த பெண்ண பிடிச்சிருச்சுன்னா, அந்த பெண்ண படுக்கைக்கு அழைக்கிறதுக்கு அந்த ஆண் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அதுவரைக்கும் வந்து அந்த ஆண் நெறைய விஷயங்கள பண்ணி ஆகணும். அதாவது ஒரு பொண்ணு புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த பொண்ண விட்டுட்டு போற பழக்கமெல்லாம் நம்ம பரம்பரைக்கே கிடையாது. அந்த பொண்ணு பின்னாடியே போய் தொந்தரவு பண்ணணும். அந்த பொண்ணுடைய வீட்டு வாசல்ல நிக்கணும். ஏன் இதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணோட வீட்ல இருக்கவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணணும். அந்த பொண்ண மேனிபுலேட் பண்ணி, அந்த பொண்ண வந்து ஒரு மாதிரி, "நீ வந்து இப்படி தப்பா யோசிக்கிற. நீ உனக்கு வந்து சரியான ஆள் நான் தான்" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மனசுல ஆழமா பதிய வைக்கிற மாரி எல்லா விஷயங்களையுமே நம்ம பண்ணணும். இது வந்து எப்படின்னா, நம்மளுடைய சினிமா டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த திரைப்படம், 20 கூட ஜாஸ்தி. ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த திரைப்படங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஹீரோ வந்து அந்த ஹீரோயின் பின்னாடியே போயி, சகலவிதமான ஸ்டண்ட்ஸும் பண்ணி, ஸ்டாக்கிங், ஹராஸ்மென்ட் எல்லாமே பண்ணி, கடைசில அந்த ஹீரோயின் வந்து, "நீங்க தான் என்னுடைய கண்கண்ட தெய்வம். நீங்க தான் என் கணவர்" அப்படின்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து அவர் போட்டது. வாத்ஸ்யாயனர் போட்டது. சரி, இப்ப வந்து அந்த ஆண் வந்து அந்த பெண்ண வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஃபைனல்லி எல்லாமே பண்ணி. ஆண் வந்து ஒரு பெண்ண மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யாருங்க சொன்னது? ஒரு ஆணுக்கு வந்து எத்தன மனைவிகள் வேணாலும் இருக்கலாம். இப்ப அந்த பொண்ணு போறா இல்லைங்களா? அந்த பொண்ணு போறப்ப இப்ப ஒரு வேள அந்த பொண்ணு தான் வந்து முதல் மனைவியா இருக்காங்கன்னு வச்சுப்போமே. அந்த முதல் மனைவி தான் அந்த மனைவிகள்லே வந்து எல்டெஸ்ட். அவங்க தான் வந்து யாரு? அக்கா. அந்த அக்கா வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்டின்னா, மற்ற மனைவிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு வேள சரி, அவரு இவங்கள மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு அப்படி இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆண் வந்து ஒரு திருமணம் மட்டுமே செய்ய முடியாது. ஒரு ஆண் அப்படிங்கிறவங்க வந்து வேற, ஒரு பெண் அப்படிங்கிறவங்க வந்து வேற. அந்த ஆண் வந்து மற்ற மனைவிகள் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க இல்லைங்களா? அப்ப வந்து அந்த எல்லா மனைவிகளுக்குமே ஒரு நல்ல அக்காவ வந்து இவங்க வாழணும். சாகுறப்ப "நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி? நீதாம்மா எனக்கு முதல் மனைவி. மற்ற 98ம் கடைசி தான்" அப்படின்னு அவர் சொல்ற அளவுக்கு நீங்க வந்து பண்ணணும். இந்த மற்ற பெண்கள் எல்லாம் வந்து அனுசரிச்சு போகணும். அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். விட்டு கொடுத்து நடந்துக்கணும். இப்ப இந்த பெண்களுக்குன்னு ஒரு ஸ்கில் செட் சொல்லியிருக்காங்கங்க. என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும்னா, காலையில எந்திரிச்சு பெட்ட மடிக்கிறதுல ஆரம்பிச்சு, பெட்ட தயாரிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். போர் வியூகங்கள், போர்ல யூஸ் பண்ணப்படுற ராஜதந்திரங்கள், பொலிட்டிக்கல் டிப்ளமசின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு நோய் வந்துச்சுன்னா மருந்து அரைக்க தெரியணும். நோய் வராம பார்த்துக்கவும் தெரியணும். தன்னை எந்த விதமான பொருட்களும் யூஸ் பண்ணாம அழகா காட்ட தெரியணும். அதே சமயத்துல அழகு சாதன பொருட்கள அரைக்கவும் தெரியணும். வீட்ட கூட்ட தெரியணும், பெருக்க தெரியணும், ஏன் வீட்ட கட்ட கூட தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் குடுத்திருக்காரு. இதெல்லாம் தாங்க வாழ்க்கையில அந்த பெண்ணுடைய கடமைகள். அதெல்லாமே வந்து அந்த பொண்ணு வந்து டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க? இவருக்கு ஒரு 25வது மனைவியா போகப் போறாங்க. அவ்வளவுதான். சோ இப்படி வந்து அந்த ஒரு மாரி மனைவிகள் அப்படிங்கிறவங்க வந்து அப்படி செட் ஆகணும். பிட்டிங் விமன் அகெயின்ஸ்ட் விமன் ஒரு அழகான விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்ப வந்து அந்த முதல் மனைவி வந்து தன்னோட வந்து ஒரு டீம சேர்த்துக்கணும். யாரோ ஒருத்தவங்கள புடிக்கலன்னு வச்சுப்போமே, அந்த பொண்ணுக்கு எகெயின்ஸ்டா எல்லாரையுமே வந்து திருப்பி விடணும். அந்த பொண்ணு வந்து இவங்க சொல்றதுக்கெல்லாம் பயந்துட்டா, ஒரு மாதிரி மனசு கஷ்டப்பட்டுட்டா அப்படின்னா, அந்த பொண்ண வந்து சேர்த்துக்கலாம். அரவணைச்சுக்கலாம். இவங்க குரூப்ல ஒருத்தரா ஆக்கிக்கலாம்.
அந்த பொண்ணு வந்து இவங்க சொல்றதெல்லாம் கேட்காம நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னா, அந்த பொண்ணு விக்கெட் விமன்னு பட்டம் கட்டி வீட்ட விட்டு வெளிய அனுப்புற வரைக்கும் கூட அவங்களுக்கெல்லாம் உரிமைகள் இருக்கு. இவங்க அனைவருமே வந்து ஒரு ஆணுக்கு பணிவிடை செய்றது தான் முதற்கண் கடமை. ஆணுக்கு வந்து எல்லாருமே இணைந்து எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். அதாவது ஒரு ஈவ்னிங் வந்து வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னா, வீட்டு வாசல்ல போய் ஒரு மனைவி நிக்கணும். உள்ள தண்ணிய வச்சுக்கிட்டு ஒரு மனைவி நிக்கணும். அவருக்கு சூடா டிஃபன் ரெடி பண்ணிட்டு இன்னொரு மனைவி நிக்கணும். அவர் பெட்ரூம்குள்ள போறப்ப அதுக்கு இன்னொரு மனைவி நிக்கணும். பெட்ரூம்குள்ள அவர் எந்த மனைவியோட போக போறாரு அப்படிங்கறத நான் தான் டிசைட் பண்ணுவாரு. அந்த பொண்ண போய் ரெடி பண்ண வேண்டியது மற்ற மனைவிகளுடைய கடமை. சரி இவ்வளவு விஷயம் செய்றாங்கல்ல விமன். இவர் வந்து விமன வந்து எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, விமன் ஏன் இவ்ளோ செய்யணும் தெரியுமா? ஏன்னா அவங்க இம்பியூர். எப்படி இம்பியூர்னா, அடிப்படையில விமன் இம்பியூர் தாங்க. நீங்க வந்து ஒரு நாளைக்கு 2 தடவ குளிக்கலாம், 2 தடவ பல்லு விளக்கலாம், வாரத்துக்கு 2 தடவ, 3 தடவ தலைக்கு குளிக்கலாம். யூ கேன் கீப் யுவர் செல்ஃப் ஃப்ரெஷ். ஆனாலும் அடிப்படையில நீங்க இம்பியூர் தான். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அந்த இம்பியூரிட்டி வந்து எப்படி அப்படின்னா, பெண்களின் உடல் வந்து அடிப்படையிலேயே பல நிறைய கிருமிகளை கொண்ட உடல். அதனால பெண் உடல் முழுக்க வந்து கிருமிகள் தான் இருக்கும். அதனால தான் முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா? வேர்க்கிற பொண்ணு வானான்ட்டு இதனால தான். சரி இப்ப அந்த பொண்ணு வந்து ஒருவேள அந்த பெண் வந்து எப்ப தூய்மை அடையிறா அப்படின்னா, இப்போ ஒரு ஆண் வந்து அந்த பெண்ணுகிட்ட வந்து ஒரு ப்ளோ ஜாப் வாங்குறாருன்னு வச்சுப்போமே, அப்ப அந்த பெண்ணுடைய வாய் வந்து சுத்தமடையும். எனக்கு தெரிஞ்சு வெள்ள கலர்ல இருக்கிறது எல்லாமே மவுத் வாஷ்ன்னு அவர் தப்பா நெனச்சுட்டாருன்னு நான் நெனைக்கிறேன். ஓகே கமிங் பேக் டூ த ஸ்டோரி. ஆனா, நீங்க வந்து ஒரு லோவர் காஸ்ட் பொண்ண வந்து ஒரு ஆணுக்கு பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த விதமான ஃபோர் பிளேயும் தேவையில்ல. ஸ்ட்ரெய்ட்டா இறங்குனோனே மேட்டர் தான். ஆனா, அப்பர் காஸ்ட் பெண்கள தான் தொடக்கூடாதுல்ல. சரி நம்ம அப்பர் காஸ்ட் பெண்கள வந்து வச்சுருவோம். தனக்கு சமமா இருக்கிற காஸ்ட்ல இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க கூட வந்து அந்த ஆண் விருப்பப்பட்டா சில விஷயங்கள வந்து செஞ்சுக்கலாம். ஒரு ஆணுகிட்ட இருக்கிறது வந்து ஒரு லிங்கம். அது வந்து அந்த லிங்கம் தான் வந்து கடவுள் மாதிரி. நம்ம Instagram ரீல்ஸ்லலாம் இப்ப சமீபத்தில கொஞ்சம் ஜாஸ்தியாயிட்டே இருக்குங்க இந்த ட்ரெண்ட். கணவர வந்து ஒரு சேர்லயோ, சோஃபாவுலயோ உட்கார வச்சுட்டு, கணவர் காலுக்கு கீழ ஒரு தட்ட வச்சு அதில தண்ணீய ஊத்தி, அந்த தண்ணீய எடுத்து இந்த மனைவி குடிக்கிறாங்க. குடிச்சுட்டு அவருடைய லிங்கத்த இப்டி தொட்டு இப்டி கண்ல வச்சுக்கிறாங்க. அதுக்கு கீழ வந்து நெறைய கமெண்ட்ஸ் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வேற. ஐ ஹோப் எவரிபடி கெட்ஸ் தட். ஆசைப்படுறாங்கல்ல கிடைச்சுட்டு போட்டும். அவருடைய லிங்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். அதாவது அப்ஜெக்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதுல வந்து எதோட சேர்த்து உருவகப்படுத்தியிருக்காங்கன்னா, ஆண வந்து 3 வகையான அனிமல் ஆகவும், பெண்ண வந்து 3 வகையான அனிமல் ஆகவும் சொல்றாங்க. எத பொறுத்து பிரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கூடுறப்போ இருக்கிற தன்மைகள பொறுத்து பிரிக்கிறாங்க. சரி ஒரு ஆணுக்கு வந்து லிங்கம் அப்படிங்கிறது வந்து அந்த ஆண் இயங்குற வேகத்த பொறுத்தும், பெண்ணுடைய டைப்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, அவங்களுடைய டெப்த்த பொறுத்தும் பிரிச்சிருக்காங்க. ஹை ரீசன் வை பயாலஜி கிளாஸ் இஸ் மச் நீடட் அண்ட் செக்ஸ் எஜுகேஷன் இஸ் மச் நீடட். சரி ஹேர், புல்லு, ஹார்ஸ் இது வந்து மென்னுக்கு. விமனுக்கு வந்து டீர், மேரு, எலிஃபென்ட். அப்ப இது ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு இந்த பழைய சினிமாலலாம் காட்டுற மாதிரி புலி, மான், குஜு 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 குஜு. இங்க வந்து ஒரு 2 குட்டி முயல், ஒரு ஒரு பெரிய புலி. குஜு 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 குஜு. 2 எப்படி சொல்லலாம்னா, அதான் 2 மனைவிகள் கூடலாம் இருக்கலாம்ல. அதனால 2 மனைவி வந்து 2 முயல், அவர் வந்து ஒரு புலி, ஒரு சிங்கம் அப்படி. அப்படியெல்லாம் வந்து உருவகப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க. சரி இப்போ ஒரு நல்ல மனைவி அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள்லாம் வந்து என்னென்ன அப்படின்னா, அந்த மனைவி வந்து ஒரு கணவர் வந்து எவ்வளவு கோவப்பட்டாலும், அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்பட்டாலும் அத முகத்துல காட்டக்கூடாது. ஒரு ஆண்ட்ட வந்து பொறுமையா பேசணும். இந்த அன்புடன் அந்தரங்கம் பகுதிகள்ல வந்து இந்த மாத இதழ்கள்லாம் வரும். அதுலலாம் வந்து ஒரு கேள்வியெல்லாம் கேட்டு அனுப்பியிருப்பாங்க. எனக்கு வந்து இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. என்னங்க பண்றது? அப்படின்றப்ப. இவங்க சொல்ற பதில், முதலில் அவரிடம் பொறுமையாக பேசுங்கள். யோவ்! அவன் பேசி எல்லாத்தையும் பண்ணி பார்த்து தான்யா அந்த நிலைமைக்கு வந்திருக்கான். முதலில் பொறுமையாக பேச வேண்டும். அது மாரி ஒரு பெண் வந்து ரொம்ப பொறுமையா அவர்ட்ட வந்து கிட்ட போய் பேசணும் அவர்கிட்ட. இந்த மாரி பேசி அவர வந்து அவர் மனச நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இப்ப அவர் வந்து நம்மள அடிச்சுட்டாரு, திட்டிட்டாரு அப்படின்னா, அடிக்கிறதுலயும் திட்டுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு இல்லைங்களா? அந்த நியாயத்த நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதுதான் ஒரு அழகான பெண்ணுக்கான அடையாளம். இன்னொன்னு வந்து இந்த கணவருக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஏதோ ஒரு விஷயம். அந்த விஷயத்த வந்து அதுக்கப்புறமா வந்து சுத்தமா பண்ணவே கூடாது. சரி, இப்ப வந்து இது எல்லாத்தையும் தாண்டி வந்து சரியாகல பிரச்சனை அப்படின்னா, அந்த கணவருக்கு வந்து அடுத்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் அந்த பெண் வந்து பயங்கரமா உறுதுணையா இருக்கணும். சரி இப்ப கணவர் வந்து எப்பல்லாம் அடுத்த கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதாவது இன்னொரு மனைவிய வீட்டுக்கு கூட்டு வரது எப்படின்னா, சும்மா மனசு தோணுச்சுனாலே கூட்டிட்டு வரலாம். அது அடிப்படை. மனசு தோணுச்சு எனக்கு அந்த பொண்ண புடிச்சிருக்கு அப்படின்னா சும்மா கூட்டு வந்துரலாம். ஒருவேள அவருக்கு தொடர்ந்து வந்து பெண் குழந்தைகளாவே பிறந்தது அப்படின்னா கூட்டிட்டு வரலாம். அவர் மனைவி அவருக்கு திடீர்னு பிடிக்காம போச்சு. மனைவியோட உடல்ல அதாவது அந்த மனைவி வந்து ஒரு குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் பாடி சேஞ்சஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா? சோ அந்த பாடி சேஞ்சஸ் எல்லாம் வர்றப்ப அவருக்கு பிடிக்காம போயிருச்சுன்னா, இன்னொரு மனைவிய போய் கூட்டிட்டு வந்துக்கலாம். இன்னொன்னு வந்து எனக்கு வந்து இன்னும் வேற ஒரு பொண்ணுகிட்ட இருந்து இன்னொரு வாரிசு வேணும். அதாவது வாரிசு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து டெம்பர் இஷ்யூஸ். பயங்கர கோவமா இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாரி சமயங்கள்ல வந்து போய் இன்னொரு பொண்ண வந்து ஆண்கள் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரலாம். இப்ப ஆண்கள் கல்யாணம் பண்றாங்க இல்லைங்களா? ஏற்கனவே வீட்ல பொண்டாட்டி இருக்கு. சரி இல்லன்னே நம்ம வச்சுப்போமே. எந்த மாதிரி பெண்கள்லாம் ஆண்கள் தேடுறான்னு ஒரு லிஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா? இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் வந்து,
ஒரு எதிரியுடைய மனைவிய கூட ஒரு ஆண் ஆசைப்படலாம். எதுக்காக அப்படின்னா, இன்சர்ட் அவர் தமிழ் சினிமா டைரக்டர் டயலாக். "அந்த வீட்டுக்குள்ள போய் உன் வீட்ட அழிக்கிறது தாண்டி என்னோட திட்டம்." அதே மாதிரி தான். அவருடைய மனைவிய ஏற்கனவே அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து அவர் மேல அவ்ளோ காதலே இருந்தாலும், அந்த பொண்ண வந்து கவர்ந்து இழுத்துட்டு வந்து இவர் கூட வச்சு, அதன் மூலமா எதிரிய அழிக்கிறது. என்ன வியூகம் நம்ம மகாபாரத, ராமாயண வியூகம். இதல்லவோ வியூகம். இந்த மாதிரி வந்து அருமையான விஷயங்கள்லாம் வந்து ஆண்கள் டெஃபினட்டா வந்து பண்ணலாம். சரி. இப்ப வந்து ஒரு வேள அந்த பொண்ணு வந்து ஒரு விடோ ஆயிட்டாங்கன்னு வச்சுப்போம். அந்த ஆண் வந்து ஏதோ ஒரு சமயத்துல இறந்து போயிட்டாரு அப்டின்னா, விடோஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காஸ்ட்ட சேர்ந்த விடோஸ் வந்து டெஃபினட்டா ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். மற்ற விடோஸ் எல்லாம் வந்து மெய்டா போலாம். அதாவது அந்த வீட்ல இருக்கிற மனைவிகளுக்கு அ ஹெல்ப்பா ஒரு மெய்டு இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு மெய்டா போகலாம். அந்த விடோ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறப்ப, அவங்களுடைய சொந்த செலவுலே அந்த கணவர தேடி பிடிச்சு, கல்யாண செலவு வந்து அவங்களே சொந்தமா ஏத்துக்கிட்டா ஆனா, நாங்க தான் வெளிய போய் சம்பாதிக்கவே விட மாட்டோமே! வீட்லயே உனக்கு தான் 1008 வேலைய வச்சிருக்கோமே! பணம் எங்கிட்டு இருந்து வரும் அப்ப? அதெல்லாம் ஒரு நல்ல பெண், நல்ல குடும்பத்து பெண் கையில வந்து பணம் இருக்கு எப்பிட்றா இருக்கும்? தயவுசெய்து அத மட்டும் சொல்லிருங்கடா. இந்த மாதிரி விஷயங்கள படிக்கிறதுக்கு நான் இந்த தர்பூசணியவே பார்த்துட்டு போயிருவேன்டா. அந்த ரேஞ்ச்ல இருக்கும் நமக்கு. சரி விடுங்க. நம்ம அடுத்து வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கேன் என்னன்னா, இப்ப வந்து ஒரு கவ். கவ்வுடைய மடி வந்து எங்கள பொறுத்தவரைக்கும் இம்பியூர் தான். ஆனா, அதுலருந்து பால் கிடைக்குது இல்லையா? பால் பியூர். கவ்வுடைய மடி இம்பியூர். அதே மாதிரி தான். பெண்கள் அடிப்படையில் இம்பியூர். நான் முன்னாடி சொன்ன மாரி தான். வாய் கிளீன் ஆகும் இல்லைங்களா? ப்ளோ ஜாப் குடுக்குறப்ப. அதே மாதிரி வந்து பெண்கள் அடிப்படையில் இம்பியூர். ஆனா அவர்களுடைய உறுப்புகள் வெரி வெரி பியூர். அதனால அதுவும் எப்ப பியூர்? அது வந்து அந்த ஆணுடைய வந்து இணையிறப்ப மட்டும் தான் அது வெரி பியூர். மற்ற சமயங்கள்ல வழக்கம் போல இம்பியூர் மட்டும் தான். இந்த புத்தகம் நெடுகிலுமே வந்து பெண்கள வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து வைக்கிறது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வைக்கிறது அப்படிங்கிறத விட சித்திரவதை பண்றது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு பெண் வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே வந்து பயங்கரமா வகுத்து வச்சிருக்காங்க. இதுல வந்து பொசிஷன்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த விஷயங்களெல்லாம் டாப் பண்ற மாதிரி அவர் சொன்ன அதிகபட்ச விஷயங்கள் வந்து இந்த மாதிரி தான். ஒரு பெண் ஒரு ஆண் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு பெண் வந்து இப்படித்தான் இருக்கணும். இதெல்லாம் வந்து இப்போ வர்ற காலகட்டங்கள்ல வர்ற சினிமாக்கள்ல இதெல்லாம் அவ்வளவா இது பண்ணிக்கிறது கிடையாது. ஒரு ஸ்டாக்கிங்கையோ, ஹராஸ்மென்ட்டையோ சீன்ஸ் வைக்கிறாங்க. வச்சாலும் பீப்பிள் ஆர் காலிங் தட் அவுட். இட்ஸ் ஹை டைம். ஏன்னா இன்னும் வந்து திருப்பி இது பண்ற மாரி சும்மா பொண்ணு பின்னாடியே போறது, பொண்ணு துப்பட்டா புடிச்சு இழுக்கிறது, இப்படி தட்டுறது, ஹான்னு எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறது, அதெல்லாம் வந்து இப்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. புத்தகம் நெடுகிலுமே வந்து பேரு தான் காமசூத்ரா. ஆனா வந்து பெண்களுக்கு எகெயின்ஸ்டா ஏகப்பட்ட விஷயங்கள் இதுல எழுதியிருக்காங்க. இத வந்து நான் 2 பார்ட்டா போடுறேன் இந்த வீடியோவ. இதுவரைக்கும் பார்ட் 1 தான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பார்ட் 2ல வந்து அந்த அந்த கோட்டிங் டைம் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான டைம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த சமயத்துல பெண்கள வந்து எப்படி அட்ராக்ட் பண்றது? எப்படி ஹெவியா அட்ராக்ட் பண்றது? அந்த மாதிரி அழகான விஷயங்கள் எல்லாம் அதுல நெடுக நம்ம பேசப் போறோம். இத பத்தி நான் ஏன் பேசணும்னு நெனச்சேன்னா, இந்த புத்தகத்த பத்தி நெறைய பேர் வந்து இது ஒரு முன்னோடி. இதுல வந்து அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப இத நெனச்சுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சடங்கு, சம்பிரதாயம், ஆண், பெண் அப்படின்னா வந்து அந்த அந்த சில பல அடிப்படை விதிமுறைகள் வேணா இதுல சரியா இருக்கலாம். அதுவும் வேணும்னா அதுவும் இத பத்தி ஜாஸ்தி தெரிஞ்சவங்கலாம் இது இன்னும் கிழி கிழின்னு கிழிப்பாங்க. அதெல்லாம் வந்து வேணும்னா சரியா இருக்கலாம். ஆனா மற்ற வகைகள்ல பார்க்கிறப்ப, இது வந்து எந்த காலத்துக்குமே சற்றுமே ஒரு பொருந்தாத ஒரு புத்தகம் இது. அவ்ளோ ஒரு அக்ரெசிவ் தாட்ஸ் இருக்கு இதுல. இந்த காலகட்டத்தில வந்து நெறைய பேர் இப்போ வந்து விமென் ஆர் கோயிங் அவுட் ஃபார் வொர்க் அந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே வந்து ஒரு 30, 40 வருஷமா நம்மளுடைய அம்மாக்கள், பாட்டிகள் அவங்களுடைய அம்மாக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ணி இல்ல இல்ல பெண்கள் படிக்கணும், பெண்கள் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் புஷ் பண்ணி தான் இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. இப்ப அத வந்து நம்ம ஈஸியா ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போறோம். ஏன்னா வந்து Instagramலலாம் வந்து ரூ. 1,50,000 ஒரு ஒரு கொலாபுக்கு வாங்கிட்டு இருக்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஐ அம் அ ஸ்டே அட் ஹோம் மாம் வித் 3 சர்வன்ட்ஸ் ஃபார் மீ அண்ட் என்னுடைய டயத்த வந்து எஃபிஷியன்ட்டா மேனேஜ் பண்றதுக்கும், என்னைய எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கிறதுக்கும் நான் குடிக்கிறது இந்த ட்ரிங்க் தான் ஃபிரெண்ட்ஸ். ஏங்க 3 வேலைக்காரங்க இருந்தா வீட்ல உங்களுக்கு என்னங்க வேலை இருக்க போகுது? 3 வேலைக்காரங்க வச்சுக்கிட்டு என்ன வேலைக்காரங்கங்கிறீங்க? ஆமா ஆக்சுவலி எங்க வீட்லயும் வந்து 3 வேலைக்காரங்க. நானு, எங்க அப்பா, எங்க அம்மா. நாங்க தான் எல்லா வேலையும் பார்ப்போம். நாங்க தான் வேலைக்காரங்க. ஸோ இப்படிலாம் வச்சு இப்ப வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி இத ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா இன்னும் இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க ட்ரெண்டு. ஏற்கனவே வந்து பல பெண்கள், ஆண்கள் எல்லாருமே வந்து இன்க்ளூடிங் மீ நாட் நம்ம யாருமே இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்லாம் பார்க்குறப்ப நம்மளே ஒரு நிமிஷம் வந்து எப்படி இருக்கான் காலைல 11 மணி எந்திரிக்கிறாங்க. 2 மணி நேரம் ஏதோ பண்றாங்க. 1 மணி தூங்குறாங்க. 4 மணி எந்திரிக்கிறாங்க. வாழ்க்கைன்னா அதல்லவோ! அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே வந்து சில விஷயங்கள் தோணும். ஆனா, அவ்வளவு ரெக்ரெசிவா இருந்த மைண்ட் செட்ட கஷ்டப்பட்டு முன்னாடி இழுத்து கொண்டு வந்துட்டு, இப்ப வந்து நேக்கா ஒரு ஒரு இன்னொரு 2, 3 வருஷத்துலயே வந்து இன்னொரு ஒரு 50 வருஷம் நம்மளெல்லாம் பின்னாடி இழுத்துட்டு போயிருவாங்க. ஏன்னா, அந்த ரேஞ்சுக்கு வந்து அந்த ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டே அட் ஹோம் வைஃப் ஹோம் மேக்கர் இஸ் நாட் அட் ஆல் அன் ஈஸி ஜாப். அது வந்து அந்த விஷயத்த நம்ம வந்து டெஃபினட்டா அவங்களுக்கெல்லாம் வி ஹேவ் டூ கிவ் சல்யூட் பண்ணியே ஆகணும் நம்ம.
ஆனா, நீங்க 3 வேலைக்காரங்கள வச்சுக்கிட்டு, 3 கார வச்சுக்கிட்டு, வீடு நெடுக சென்ட்ரலைஸ்ட் ஏசி போட்டுக்கிட்டு, சோஃபால டிவி பார்த்துக்கிட்டு, ஐ அம் அ ஸ்டே அட் ஹோம். நோ. இ அது வந்து நம்ம சொல்ல முடியாது. நம்ம சொன்னா வந்து நம்மள அடிக்க வந்துருவாங்க. உங்களுக்கெல்லாம் பொறாமங்க. அந்த பொண்ணு நல்லா வாழ்றத பத்தி, ஐயோ! நாங்க ஏன்டா பொறாமப்பட போறோம் அந்த பிள்ளை வாழ்றத பார்த்து. இட்ஸ் ஜஸ்ட் தே ஆர் ப்ரொஜெக்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் மைண்ட்செட். அது ஏன் எனக்கு தோணுச்சுன்னா, இவ்வளவு ரெக்ரெசிவ்னஸ்ல இருந்து அவங்க வெளிய வந்திருக்காங்க. இப்ப அதே ரெக்ரெசிவ்னஸ கேஷுவலா ப்ரொஜெக்ட் பண்றாங்க பாருங்களேன். ஏன்னா வந்து இந்த ஆண் கால தொட்டு கும்பிடுறது, தண்ணி குடிக்கிறது, ஐயோ! அதெல்லாம் வந்து இந்த கால் கழுவி தண்ணி குடிக்கிறதால என்னன்னே எனக்கு ஒண்ணுமே விளங்கலங்க. அதோடைய ரீசன் என்னன்னு யாராவது தெரிஞ்சா தயவு செய்து எனக்கு சொல்லுங்க. கால்ல ஜீன் இருக்கும், பேன் இருக்கும்னு எதுவும் சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் வரக்கூடாது. அது வந்து எங்கிருந்து வந்தது அதுன்றத மட்டும் இப்ப புதுசா ஏன் ட்ரெண்ட்ல கிளப்பிட்டு இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். நான் எதையாவது மிஸ் அவுட் பண்ணிட்டேனான்னு எனக்கும் தெரியல. ஆனா இந்த மாரி ஜீன் இருக்கு, கால்ல வந்து செல்கள் இருக்கு, கால்ல தான் வந்து சொர்க்கமே இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் கிடையாது. எனக்கு கரெக்ட்டான ரீசன் தெரிஞ்சா சொல்லுங்க. அண்ட் இதோடைய பார்ட் 2 வந்து நான் அடுத்த வீடியோவா அப்லோட் பண்றேன். ஸோ அதுவரைக்கும் ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டூ அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லன்னா உங்க ஃபீட் நெடுக தர்பூசணி பழம் வந்துரும். ம்.